ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 71st நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்க்கான வின்னர் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆஹா! ரொம்ப ஆர்வமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோமே! இது ஒரு பெரிய அங்கீகாரமாச்சே! இதில தமிழ் படங்கள் என்னென்ன இருக்கு? எந்த ஆக்டருக்குலாம் அவார்ட் கிடைச்சிருக்கு? அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுதான் கிடையாது. ஏப்ரல் ஃபூல். வருஷா வருஷம் இவங்க வின்னர் லிஸ்ட் எல்லாம் அனுப்பும் பொழுதே, என்ன மொக்க படத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கான்ட்ரோவர்சியான ஃபிலிம்ஸ செலக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து அவ்வளோ வொர்த்தே இல்லையா? ஆனா இவங்களுக்கு தான் இந்த அவார்ட குடுத்துருக்காங்களா? அப்படின்ற மாரி நம்ம மன வருத்தப்படுறதுக்காகவே தான் இந்த லிஸ்ட் வெளியாகும். அப்படி இந்த வாட்டி ஒரு லிஸ்ட்ட வெளியிட்டிருக்காங்க. ஆனா அதுலயுமே சில பேர், "அப்பாடா! இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கே! இவங்க ரொம்ப நல்ல ஆக்டர் ஆச்சே! இது ரொம்ப நல்ல படமாச்சே! எப்படி இந்த அவார்ட்ல செலக்ட் பண்ணாங்க?" அப்படின்ற மாரி நம்ம ஆச்சரியத்துக்குரிய விஷயங்களும் சிலது நடந்திருக்கு. ஸோ, இந்த வின்னர் லிஸ்ட்ட தான் நம்ம டீகோட் பண்ண போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இந்த வின்னர் லிஸ்ட்ட பார்த்ததுமே, ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் பார்த்து டென்ஷன் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் டிரெக்ஷனுக்காக தி கேரளா ஸ்டோரி படத்துக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ, இந்த கேரளா ஸ்டோரி படத்த பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆல்ரெடி ரொம்ப இஸ்லாமோஃபோபிக்கான ஒரு படம் அப்படின்னா இதுதான். எப்படி கேரளால இருக்க ஹிந்து மக்கள லவ்வுன்ற பேர்ல இங்கெல்லாம் நாடக காதல்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி அங்க லவ்வுன்ற பேர்ல அவங்களெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி அப்படியே முஸ்லீமா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி ஒரு சித்தரிக்கப்பட்ட கதையா இத எடுத்திருந்தாங்க. ஆனா, அது வந்து நிதர்சனத்த வந்து அப்படியே காட்டுது அப்படின்றதெல்லாம் நெறைய பேர் சொல்லி, இப்ப நேஷனல் அவார்ட் வரைக்குமே வந்திருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனப்பவே இது கேரளால பேன் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி இதுக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டே கிடைக்குது அப்படின்னா, அதுக்கு எங்களுடைய கண்டனத்த தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு கேரளாவுடைய சிஎம் பினராயி விஜயன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து இந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு ஒரு அவார்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, இதுவே போன அவார்ட் ஃபங்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு அவார்ட் குடுத்திருந்தாங்க. ஸோ, அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்துக்கள் ஒரு பாதிக்கப்பட்டவங்க, இல்ல இந்துக்களுடைய சிறப்பு அப்படின்னு சில படங்கள சொல்லிட்டு, மத்த மதங்கள தாழ்த்தியோ, இல்ல அவங்கள புண்படுத்துற மாரியோ பேசிட்டாங்க அப்படின்னா, அந்த படத்துக்கு அப்படியே அவார்ட தூக்கி குடுத்துருவாங்க. ஸோ, அதே விஷயம் தான் இந்த வாட்டியும் நடந்திருக்கு. சரி, இந்த படங்களுக்கு தான் அவங்களுடைய கொள்கை வெறிய காட்டுற மாதிரியான சரி இந்த படங்களெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பெஸ்ட் தெலுங்கு மூவிக்கு நம்ம பாலையா நடிச்ச பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு பெஸ்ட் தெலுங்கு ஃபிலிம் அவார்ட் குடுத்துருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டையும் ஒரு நல்லா ஃபில் பண்ணாம, ரொம்ப ஒரு கிரிஞ்சான ஃபிலிமா தான் இருந்தது. அந்த படம் வெளியானதும் பல ட்ரோல் வந்துகிட்டே இருந்தது. ஆனா, அந்த படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்ட் குடுத்துருக்காங்க அப்படின்றபோது, அந்த அவார்டுக்கான ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, இதுல ஏதோ பாசிட்டிவ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னியே, தப்பி தவிர ஏதோ நல்ல படம்லாம் வந்திருக்குன்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிங் படத்துக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அப்படின்ற 2 அவார்ட் கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கு. எம்.எஸ். பாஸ்கர் சார பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கான ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே கிடைச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் தான் சொல்லணும். ஏன்னா, இப்ப நெறைய பேசிட்டு இருக்கோம். வடிவேலு சார் வந்து ஒரு காமெடியன். ஆனா, அவர் வந்து ஒரு சீரியஸான ரோல எவ்ளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு பாரு. அண்ட் வந்து சூரி எடுத்துக்கிட்டோம்னா, அவரும் ஒரு காமெடியனா நடிச்சிருந்தாரு. ஆனா, சீரியஸான ரோல எவ்ளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு அப்படின்லாம் பேசுறோம். ஆனா, எம்.எஸ். பாஸ்கர் சார பொறுத்தவரைக்கும் ஒரு வெர்சடைலான ஆக்டர்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த உத்தம வில்லன் படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அதுல ஒரு சீன் வரும். அந்த லெட்டர வந்து குடுத்திருக்க மாட்டாங்க. லவ் லெட்டர வந்துட்டு போய் குடுத்திருக்க மாட்டாங்க. அதனால கமலோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கும். அந்த சீன்ல அவர் மன்னிப்பு கேட்கும்போது அவர் அழுகுற ஒரு சீன் இருக்கும் பார்த்தீங்களா? அதுலலாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பா யாருமே அழாம இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி காற்றின் மொழி படத்துலயுமே அவரோட ஸ்டோரிய அவர் சொல்லுவாரு கால்ல ஜோதிகா கிட்ட. ஸோ அந்த சீனுமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மொழி படத்துல அவரு மறதியா, ஃபன்னியான கேரக்டரா ஃபுல்லா ஃபிலிம் முழுக்க வந்துட்டுருப்பாரு. எல்லாத்தையுமே பார்த்து நமக்கு சிரிப்பா இருக்கும். அண்ட் லாஸ்ட்டா எண்ட்ல பிருத்திவிராஜுக்கும் எம்.எஸ். பாஸ்கர் சாருக்குமான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்பொழுது அவர் உடைஞ்சு அழுகுற சீன் அப்படின்றது ரொம்பவே எமோஷனலி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் லேட்டா கிடைச்சாலும், அட்லீஸ்ட் இவருக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏதோ தப்பி தவறி ஒரு 2, 3 நல்ல விஷயங்கள செஞ்சுட்டாங்க நேஷனல் அவார்ட்ஸ்ல அப்படின்றப்போ, அதுல முதல் விஷயமா நான் இத தான் சொல்வேன். அண்ட் உள்ளொழுகு அப்படிங்கிற மலையாளம் படத்துக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற அவார்ட் வந்து ஊர்வசி மேம்க்கு கிடைச்சிருக்கு. அவங்களும் நெறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங்க பத்தியும் நம்ம சொல்லவே வேண்டாம். முக்கியமா தமிழ்ல வந்து ஜேபிபி படத்துலயும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்த உத்தம வில்லன் படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழுகுற சீன் இருக்கும். நான் குண்டா இருக்கேன்றதுனால தானே என்னை விட்டு நீ போயிட்ட. என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்ற மாரி கமல் சாருக்கும் அவங்களுக்குமான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அது எல்லாமே என்னுடைய ஒரு ஃபேவரைட் சீன் தான் சொல்லணும். எமோஷன ரொம்ப நல்லா கேரி அவுட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு இந்த அவார்ட் கிடைச்சதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்துச்சு. அண்ட் ஹிந்திய பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்ற அவார்ட் 12த் ஃபெயில் படத்துக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அதுல நடிச்ச ஹீரோவுக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கு. இந்த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்ல தான் பெரிய சர்ச்சையே போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இவரோட சேர்த்து ஜவான்ல நடிச்ச நம்ம ஷாருக் கான் அவர்களுக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஆனா இத தாண்டி இந்த படத்துல இருந்த பெர்ஃபார்மன்ஸ தாண்டி அவரோட கெரியர்ல ரொம்ப நல்ல நெறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கெல்லாம் அவார்ட் கிடைக்கல. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு மசாலா, ஒரு கமர்ஷியல் பேக்டு ஃபிலிமா தான் இருந்தது. அதுல அவங்க நடிப்பு திறமைய வெளிப்படுத்துற மாரி ஒரு ஸ்பெசிஃபிக் சீன்ஸோலாம் எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. பட் அதே டைம்ல 2023ல வெளியான கோட் லைஃப் அப்படின்ற படத்துல பிருத்திவிராஜ் அவ்ளோ அருமையா நடிச்சிருப்பாரு. முக்கியமா இது வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்ற படம் வந்துட்டு ஒரு புக்கா வெளியாயிருந்துச்சு. உண்மையிலேயே அங்க போய் டெசர்ட்ல எவ்ளோ சஃபர் ஆனாங்க அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்த தான் அந்த படமா எடுத்திருப்பாங்க. அதுல பிருத்திவிராஜும் அவங்களுடைய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து, ஆக்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. இருந்தாலும் அவருக்கு இந்த அவார்ட் கிடைக்கலையே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆதங்கம் இருந்தது. அதே மாதிரி கோட் லைஃப்ல எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சாங் பெரியோனே அப்படின்ற அந்த பாட்டும் ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்காகவும் அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த பாட்டுக்கும் கிடைக்கல. இப்படி கோட் லைஃப் அப்படின்ற ஒரு படத்தையே ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப அருமையா எடுத்த ஒரு படத்தையே கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற கோவமும் பலருக்கு இருக்கு. சரி இவங்க அவார்ட் குடுக்கல, அத கூட பொறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த அவார்ட்ல யார் யாருக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜூரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எனக்கு பிருத்திவிராஜ் நடிச்சது வந்து ஒரு இன்அத்தன்டிக்கா இருந்தது. நேச்சுரலா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஜவான்ல வந்து ஒரு கமர்ஷியல் பேக்டு ஃபிலிம்ல அவர் நடிச்சது வந்து ஷாருக் கான் நடிச்சது வந்து உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆச்சு. ஆனா ஒரு நேச்சுரலான ஒரு லைஃப்ப ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு படத்துல பிருத்திவிராஜ் ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து, எமோஷனல் எக்ஸ்பிரஷன்லேருந்து அவ்ளோ நல்லா டெலிவரி பண்ணது உங்களுக்கு நேச்சுரலா இல்ல இல்லையா? அப்படின்ற மாரியான கேள்விகள் தான் தோணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாரி இந்த நல்ல படங்கள் எல்லாம் இக்னோர் பண்ணப்படும் பொழுதே, இந்த ஜூரிஸ் கிட்ட என்ன விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அண்ட் இந்த அவார்டோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நல்லா தெரிய வருது. அதனால ஒரு வேளை இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலே, சரி ஓகே அது ரொம்ப நல்ல படம். அதனால தான் இவங்களுக்கு கிடைக்கல போல அப்படின்னு நெனச்சு மனச தேத்திக்கோங்கன்னும் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 71வது ஃபிலிம் அவார்ட்ஸினுடைய வின்னர் லிஸ்ட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா தெரியும். சரியான அரசியல பேசக்கூடிய பல படங்கள் இக்னோர் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி எனக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல வந்து சித்தா படம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் ஒரு குழந்தைக்கு நடக்குது அப்படின்னா, அதோடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அயோத்தி படமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மதம்ன்றத கடந்து மனிதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நல்லா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. மேபி அதுல வந்துட்டு ஹீரோ வந்து ஹிந்துவா இருந்திருந்தாரு அப்படின்னா, இந்த அவார்ட் கிடைச்சிருக்கும் போல. அண்ட் ரொம்ப முக்கியமா விடுதலை 1 வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல தான் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஒரு நல்ல அரசியல பேசக்கூடிய ஒரு படமா இருந்தது. இந்த 3 படத்த தாண்டி உங்களுக்கு வேற என்ன தமிழ் படங்கள்லாம் வந்துட்டு அவார்ட் வாங்கியிருக்கலான்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா ஹிந்தில ஒரு படம், அதாவது காதல்னு ஒரு படம் இருந்துச்சு. அதுவும் ஒரு நல்ல அரசியல் படம். கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சா போய் பாருங்க. ஸோ அந்த படமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதுக்குமே எந்த வகையிலுமே அவங்களுக்கு அவார்டே குடுக்கல. அண்ட் லாஸ்ட்டா மலையாளம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2023ல ஆட்டம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. தி ப்ளே அப்படின்னு போட்டீங்கன்னா தெரியும். ஸோ இத பொறுத்தவரைக்கும் 12 ஆங்ரி மென் படம் பார்த்திருந்தீங்கன்னா, அதே மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் தான் இதுலயும் இருக்கும். அதாவது ஒரு தியேட்டர் ப்ளேல ஒரு 12 ஆண்கள் இருப்பாங்க. ஒரே ஒரு பெண் இருப்பா. ஸோ அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு அப்யூஸ் நடந்திருக்கும். ஸோ அத பத்தி அப்படியே கன்டின்யூ ஆயி தான் இந்த படம் போகும். மேபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போனாலும், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ செட் பண்ண படம். ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. முக்கியமா இந்த எஸ் ஆல் மென், நாட் ஆல் மென் அப்படின்ற கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா? அந்த கான்வர்சேஷனுக்கான புரிதல் வேணும். ஏன் எஸ் ஆல் மென்னு சொல்றோம் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா, இந்த படத்த உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஸோ அந்த படத்துக்கும் எந்த அவார்டும் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் எனக்குள்ள இருக்கு. ஸோ இதுதான் 71st நேஷனல் அவார்ட் ஃபிலிம் வின்னர்ஸ் லிஸ்ட்ட பார்த்ததும் எனக்குள்ள தோன்றிய ஒப்பீனியன். ஸோ எந்த படங்களுக்கெல்லாம் இன்னும் குடுத்துருக்கலாம், இந்த ஆக்டருக்கு மெயினா குடுத்துருக்கலாம் அவார்ட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம தி ட்ரெண்டிங் தமிழ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.